ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மர்டர் மிஸ்டரி 2. ஸோ இந்த கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம். அந்த எந்த கான்செப்ட்னு வந்தீங்கன்னா ஒரு இன்னோசென்ட்டுப்பான், ஒரு ஷெரீஃபு, ஒரு மர்டருக்கு என்ன வேணாலும் எல்லாரையும் கொல்லணும். ஷெரீஃப்க்கு என்னன்னா அந்த மர்டரை கொல்லணும். இன்னோசென்ஸ்க்கு இங்கேருந்து தப்பிக்கணும். இல்லைனா அந்த ஷெரீஃப் அப்படி செத்துட்டானா கேம் ஒன்று இல்லை. அந்த துப்பாக்கியை ஷெரீஃபோட துப்பாக்கியை நம்ம இவன் கூட இன்னோசென்ட் கூட எடுக்கலாம். அப்படி ஷெரீஃப் செத்துட்டானா அவன் இருக்கிற கண்ணை நம்ம எடுத்து மற்றவங்க இந்த மர்டரை போட்டு தரலாம். அப்படி நீங்கள் போட்டு தரீங்கன்னா ஹீரோ ஆஸ் சேவ் த டே அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் உங்கள் பணத்தை போட்டு ஹீரோன்னு காட்டுவானுங்க. ஓகேங்களா? ஒரு மர்டர்கிட்ட கத்தி இருக்கும் அண்டு எஸ் ஷெரீஃப் கிட்ட இது இருக்கும், துப்பாக்கி இருக்கும். இன்னோசென்ட் கிட்ட எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? புரியுதா? அவ்வளோதான் இப்போ இந்த கேமு. அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஓஜி கேம்னா அந்த 2016 அந்த மாதிரி டைமில் வந்து கண்டுபிடிச்சது. ஸோ சூப்பராகவே இருக்கும். பில்லியன் கணக்கான பிளேஸ் எல்லாம் விளாண்டுருக்காங்க. மர்டர் மிஸ்டரி 2 ஸோ சூப்பரான ப்ளீஸ் ஷெரீஃப் பாருங்க. ஒருத்தர் வேண்டிங்களா ஷெரீஃப்னு இவங்கிட்ட வந்து கேள்றா கொடுப்பான்டா. நிக்கிலீஸ், இவன் தான் நிக்கிலீஸ். இந்த கேம் வந்து கண்டுபிடிச்சிடறேன், சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கான். இது என்ன ப்ரோ, சும்மா போய் உள்ளே உட்காருவோம் விளாடுவோம் அவ்வளோதான் இருந்தீங்கன்னா இந்த கேம் வந்து ரீசெண்டாக வந்து அடிக்ட் ஆகிட்டேன். ஒரு சூப்பரான கேம்னே சொல்லலாம். ஸோ நல்லா இருக்குது இந்த கேமு. இந்த கேம் ஆனால் ஓவர் அடிக்ட்லாம் ஆகக்கூடாது. ஸோ நானே கண்ட்ரோல் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இந்த தடவையாச்சு எப்படியாவது நம்ம ஏதாவது ஜெயிக்க பார்ப்போம். இன்னோசென்ட்டாக வந்தால் நம்ம ஹீரோவாக பார்ப்போம். எப்படின்னா சான்ஸ் இருக்குது. என்ன இன்னோசென்ட் தெரியும் எனக்கு. ஓகே, இப்போ என்ன பக்கம் பார்த்து போய் கொஞ்ச நேரம் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கணும். எங்கே போய் ஒழிஞ்சிக்கிறது? கொஞ்ச நேரம் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிப்போம். எப்படியாச்சும் எங்கேயாவது ஏதாவது ஒன்று பண்ணி எங்கேயாவது ஒழிஞ்சிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வருவோம். என்ன இடம்? வெற்றி அதுக்குள்ளேயேவா? அதுக்குள்ளேயேவா? என்னடா இது? நீ எல்லாம் இவ்வளோ ஈஸியாக முடிச்சாங்க. சரி, சும்மா மஜாவான பிள்ளைடா பொம்பளை. ஓகே, பரவாயில்ல. இந்த ஷெரீஃப் எங்கே பார்த்தீங்களா? ஷெரீஃப் சேவ் பண்ணிட்டானா இந்த டேவை. இதான் ஷெரீஃபு, இது மர்டர் காலி. ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கலைன்னா என்கிட்ட காசு இல்லை. காசு வேணும், அட்லீஸ்ட் 1000 ரூபா வச்சு வேணும். அப்போ தான் நம்ம எதாவது வாங்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம கேமுக்குள்ள தான் போய் காசை வந்து கிரைண்டிங் பண்ண முடியும். நிறைய ஆனால் நம்ம காசு எடுக்க மட்டும் பார்க்க முடியாது. அதுக்குள்ளேயே மர்டர் வந்து போட்டு தரலாம். அதனால் நம்ம கேமுக்கு போக சொல்லணும். அந்த காசு எடுத்து நம்ம இதுவும் வாங்கிக்கலாம். அதனால தான் இந்த கேம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்குது. சீக்கிரம் ஆச்சு. இன்னோசென்ட்டா மர்டர் கரெக்டாக இருந்துச்சு பார்த்திங்களா? ஓகே, நம்ம இப்போ யார்கிட்டையும் போனால் வச்சுக்கேன் கண்டுபிடிச்சிடுவானுங்க. நம்ம எதாவது சும்மா வரமாக நம்மளும் போய் ஏதோ ஒளியிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிங்கை போட்டு அப்படியே பண்ணணும். இப்போ யாராவது இங்கே தனியாக வந்தாங்கன்னா அப்படியே சரக்குன்னு எடுத்து ஒரு குத்து தாங்க. ஒரு குத்து தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணி அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக காலி பண்ணணும். யாருமே இல்லாதப்போ குத்தணும் கரெக்டாக. ஓகே, குத்தியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. ஸோ வாங்க போகலாம். அவ்வளோதாங்க. ஷெரீஃப் எடுத்தவொடனே போட்டு சொல்லிட்டோம் நம்ம. ஓகே, என்ன எல்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடுறானுங்க. ஓகே ஏங்க அந்த கண்ணி அவனால் எடுத்துட்டானோ? ஐயோ, அதான் அந்த கண்ணி அவனால் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே எப்படி தெரியும் உனக்கு? உனக்கு தெரியும். நான் தான் அப்படி சொன்னேன். யாருமே இல்லாதப்ப தானே இவனை கொன்னேன். இல்லை, எனக்கு புரியல. கண்ணை எடுத்துட்டாங்க. அது தெரியும். ஆனால் எப்படி கண்டுபிடிச்சு எவனும் பக்கத்துலேயே இல்லையே. தெரியலையே, எவனும் பக்கத்தில் இல்லை. நான் நீங்களே பார்த்தீங்கன்னா எவனும் பக்கத்தில் டக்குன்னு ஒரு குத்து வந்துட்டேன். ஒருவேளை அந்த பொண்ணும் எவனும் பக்கத்தில் தான் உட்காந்து விளாண்டுப்பாங்களோ. உடனே அந்த பொண்ணு சொல்லிட்டு போல இவன் தான் கில்லாரு, இவனை பிடிச்சி கொல்லுங்க அப்படின்னு சொல்லுறான்ட்டு. இல்லைங்க ஏதாவது சாட்டில் ஏதாவது வந்துருக்கானே இல்லையே, எதுவுமே வரலையே. ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணும் ஏதோ ரெண்டு பேர் சேர்ந்து விளாண்டுப்பாங்க போல்.
ஒன்று சொல்லிட்டு போவோம் போல் இவன் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சே ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம ஒரு ஏதாவது கொல்லிட்டு இருக்கோம் கொண்டுட்டு இருக்கோம் ரோலிங் ஆகுது. ஐயோ ஏன்டா உள்ளே போட்டு அடிச்சானே ஐயோ எதுவும் பண்ணுறானுங்க எதுவும் பண்ணுறானுங்க என்னை பூச்சி. சரி நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு காற்றுலேருந்து பார்ப்போம். அவ்வளோதான். என்னடா இது ஐயோ இல்லை இனிமேல் நான் அசால்ட்டாக குத்திடுவாங்க தூரத்துலேருந்து கத்தியை தூக்கி போனால் கரெக்டாக இருக்கும். தெரியாமல் பெருசாகிட்டேனே. ஓகே பரவாயில்ல கைஸ் நம்ம கூட்டமாக இடத்துல தப்பி சொல்லலாம் ஆக்டிவேட். நான் இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறேன்டா டே போடு. அவ்வளோதான் இனிமேல் யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு வந்து தெரில எக்கச்சக்கமான காலம் இருக்கு கைஸ். ஓ மை காட் என்ன சுற்றி கொடுக்குறான். ஐயோ யார் மணி ஐயோ கத்தி 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 இதுல கத்தி இருக்கு. ஓ மை காட் சே ஓகே அடுத்து எல்லாம் அவுட்டா இல்லைங்க நான் மட்டும் தான் லாஸ்ட் தான் பாருங்க இவன் பாருங்க செத்த மாதிரி ஆக்டிங் பண்ணுகிறான் பாருங்க அப்படியே செத்த மாதிரி இந்த ஆக்டிங் போட்டிருக்கா. மஜாடா பக்கத்தில் ஏதாவது கன்று எடுத்துடுற அவ்வளோதானே. கொண்டு பிடிச்சிச்சிங்க. அதான் நான் இந்த மண்ணிலேருந்து 10 இது வரணும்ல இது என்னது ஏதோ ரெட்டு கலரில் இந்த வரலேன்னு தந்தைங்க போட்டு திரும்பி செக் பண்ணிருக்கு. அவ்வளோதான் காய்ஸ். இந்த சரவில் எல்லோரும் செம்மையாகிறானுங்க கைஸ். மாறாக இருந்தாலும் என்ன ஆகிறானுங்க செழிப்பாக என்ன ஆகிறானுங்க. ஐயோ ரொம்ப கஷ்டம் போலையே. நம்ம ஆனால் இந்த தடவை ட்ரை பண்ணுவோம். நம்ம தான் கொஞ்சம் நூபாக இருக்கோம் ட்ரை பண்ணுவோம். இருங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிறதே ஒரு 4 பேர் தான். அவங்களும் எப்போயாவது வருவாங்க. கரெக்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்பலாம் வர மாட்டாங்க. ஓகே இல்லை 2 பேர் தான். அதுவும் வேறு யாரோ கைஸ் இல்லை கைஸ் இல்லை யாருமே இல்லை. ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் ஓகே அடுத்த ரவுண்ட் வந்துச்சு பார்க்கலாம். இந்த தடவை நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன். இன்னோசன்ட் எமர்ஜென்சி லாக்டவுனா என்னதுடா இது. ஐயோ நீங்கள் நம்ம இதுக்குள்ளே போய் நோஞ்சு போய் கண்ணுக்கும் தெரியக்கூடாது. ஒமேகா சீக்கிரம் மூடுறா ஏன்னா பார்த்துட்டு போகிறோம்டா. ஓகே அவ்வளோதான் நம்ம போட்டு முன்னாடி எழுந்துப்போம். நம்ம வெளியே வர மாட்டேன். நம்ம வெளியே வராமல் இங்கே இது சேஃபாக இருந்தோன்னா நம்ம வந்து தப்பிச்சுப்போம். ஓகே நம்ம அப்படியே பேசுகிறா கைஸ் இப்போ தான் விக்ஸ் மாத்திரை சாப்பிட்டு வந்தேன். அதனால் கிச்சி சரியாயிடுச்சு. வாங்க இப்போ விளாட்லாம். ஓகே இப்போ என்ன ஆச்சுன்னு வெளியில் எல்லோரும் செத்துட்டானுங்க போனது மாதிரி. ஓகே நைஸ் ட்ரிக் ப்ரோ. ஒரு என்ன தான் பார்க்குறானா இல்லை என்ன எப்படி கை ஓப்பன் ஆச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது ஒரு துடிக்குது அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது. அவ்வளோ தப்பிச்சிட்டோம் கைஸ். வெயிலேருந்து திறக்க முடியாது போல். இங்கே உண்மை ட்ரிக் பண்ணி இந்த வயலில் வர பார்க்குதுங்க. அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது. போமா இல்லை இந்த பொண்ணு மர்டர் இருக்கு இல்லையா. இப்போ வேறு யார் மர்டர் நானும் பயந்துட்டேன். ஓகே இந்த பொண்ணா தெரில ஆனால் வந்துட்டு சும்மா பெருசா இதுவாக இருக்காது. மர்டர்னா வந்து கொண்டு தான் போயிட்டுப்பான். அதுங்களா ஈன்னு இடிக்கிறான். ஈ அப்படின்னு. ஓகே நம்ம வயலில் போவோம். போர் அடிக்குது. நம்ம எதுக்கு பயந்து ஒளிஞ்சிருக்கணும். நம்ம தான் சிங்கமாச்ச வயலில் போய் ஓ யாருமா நீ. ஓகே இந்த பொண்ணு அடிக்கா போகுது. என்ன இருக்கா எவனும் இல்லை. ஓகே நம்ம அப்படியே இங்கே எல்லாத்தையும் கால் பண்ணிப்போம். ஹாய் தம்பி எப்படி இருக்க. ஹாய் என்ன உள்ளே செத்து கிடக்குது. லோல் அது பார்த்தீங்களா உள்ளே போய் எவன் போடு இந்த மர்டர் தாங்க கொன்று உள்ளே போட்டிருக்கோம். மிக மர்டரே வந்துட்டாங்க நேரில். மர்டர் சார் போடுறா அவ்வளோதான்டா. நான் தான் தப்பிச்சேன்டா. ஐயோ நீ மர்டர் இல்லையா அப்போதான். ஐயோ எங்க மர்டரா நான் உள்ளே விட்டேன். ஷோ கன்றாவிய ஐயோ எவ்வளோதானா. ஒப்பாடி ஷெரீஃப் காப்பாற்றிட்டான்.
நான் முன்னாடியே பண்ணிருக்கலாம்லடா, என்னை கொண்டுட்டான்டா டேய். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஜெயிலில் வந்தோடனே அவன் வந்து கொண்டுட்டான். ஓகே, நம்ம செத்துனால தான் கண்டுபிடிச்சான். இல்லை எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? நம்ம உள்ளே போய் செத்து நம்ம ஆரம்பமாக உள்ளே போயிட்டுருக்கோம். வெளியில் வரும்போது நான் மட்டும் செத்து கிடக்குறேன். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி இவன் தான் மர்டர், இவன் தான் கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கான். ஓகே, நம்ம இந்த தடவை மர்டராக நம்ம ஷெரீஃபாக விளாடுவோம். ஷெரீஃப் தான் நல்லாயிருக்கும். மர்டர் வந்து நம்ம செகண்ட் சான்ஸே வந்துச்சு. ஸோ ஷெரீஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. 167 காயின்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் வாங்க முடியுமா? நோ. டைமண்ட் கேட்குறானுங்க. அந்த டைமண்ட் எப்படி எடுக்குது? நான் ஷெரீஃபா சொல்கிறது தான் நடக்குது அப்படியே. இல்லைங்க, நம்ம வந்து கையில் துப்பாக்கி எடுக்கக்கூடாதுன்னா இந்த மர்டரை வந்து என்ன பண்ணுவான், ஒன்று என்ன கொலை பண்ணத்தில் இருப்பான். நான் கண்டுபிடிச்சி சுட்டி இல்லை சத்தியமாக புரியல. நீ எப்படி இருக்கணும் சத்தியம்? ஐயோ, இந்த பொண்ணு தான் மர்டர். ஆமாம் ஐயோ, சரி இந்த பொண்ணு தாங்க மர்டரு. என்கிட்ட துப்பாக்கி இருந்துச்சு, எவனோ எடுத்துக்கலாம்ல. என் கையில் துப்பாக்கி இருந்துச்சு. எவனோ எடுத்துருக்கான். போடுறாடே அவனை அந்த மர்டர் கொண்டுங்கடா ஃபஸ்ட்டு. இவன் தான்டா எல்லாம் கொண்டுங்கடா யாராவது. அவங்ககிட்டயும் இல்லையா? எவன் எடுத்தான் ஃபஸ்ட்டு வெப்பனை? எவன் வெப்பன் எடுத்தது தெரிஞ்சுன்னா அவன் போய் கொல்லணும்ல. இந்த பொண்ணை என்ன மூலையில் போய் முட்டை போடணுக்கு. இவன் வேறு செம்மையாக அடிக்கிறாங்க. இவன் என்னதுமா யாராவது கொல்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஜம்ப் பண்ணினே பாருங்களேன். ஓகே, இங்கே பாருங்க. ஐயோ, இவன் மண்டை இடிக்குது. எனக்கு கடுப்பாகுது கைஸ். எனக்கு மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எவன்கிட்ட கண்ணு கோல்? இவன் தான் கண்ணா? இது பார்க்க கத்தி மாதிரி இருக்கு. தெரியல, 2 பேர் தான் இருக்கிறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் யார்கிட்டயோ தான் செஞ்சு வெப்பன் இருக்கணும். ஏன்னா இப்போ வெப்பன் அங்கே காணும். அப்போ வேறு எக்கிட்டாவது போடு கரெக்ட் ஷாட்டு கரெக்டாக வச்சு ஜம்ப் பண்ணால் மட்டும் தப்பிச்சிருப்போம். கழுத்து அடி வந்துச்சு. ஓகே, ஆக்சுவலி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ் தான் விளாட முடியும். நீங்கள் அப்படி 9க்கும் கீழே இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த கேம் வந்து விளாட முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 9க்கு மேலே இருக்கணும். நான் வந்து இல்லை, என்னோடய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? 2 தப்பிச்சிட்டேன். 2 இயர்ஸ் நல்லா கொஞ்சம் தப்பிச்சு நான் வந்து விளாண்டுருக்கேன். ஓகேங்களா? நான் மாடரேட்ஸ் வந்து தான் இது விளாட முடியும். ஓகேங்களா? சொல்லிட்டேன். இப்போயே சின்ன பசங்க வந்து விளாட முடியாது. சின்ன பசங்க மீன்ஸ் 3rd படிக்கிறவங்க. நீங்கள் கரெக்டாக 9 ஏஜ் இருந்தீங்கன்னா உங்களால் ஜாயின் பண்ண முடியுமான்னு தெரில. பட் நீங்கள் 3rd படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியாது. 2nd 1ஸ்ட்லாம் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, நான் இப்போ இன்னோசென்ட் வந்துருக்கேன். நேம் ஸ்டார்ட்ஸ் இன் 8 7 6 5 4 3 2 1 0. அவ்வளோதாங்க. இவன் என்ன கால் பண்ண முடிஞ்சா கொள்றா. இவன்கிட்ட வெப்பன் இல்லை, இவங்ககிட்டயும் வெப்பன் இல்லை. நம்ம மேலே போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்க பார்ப்போம் ஒளியத்துக்கு. ஓகே, மை காட், இது தானே கத்தி அவங்க. இவங்க பார்த்துட்டேன் கத்தி எடுத்து நான் பார்த்துட்டேன். இங்கே அந்த பொண்ணு தாங்க மர்டர். இப்போ பாருங்க, இவன் செத்தானா? இங்கே எனக்கு வந்து அந்த பொண்ணு தாங்க மர்டர். ஏன் தெரியுமா? இப்போ அந்த பொண்ணு கையிலேருந்து நான் வெப்பனை பார்த்தேன். இவ்வளோ மழை பிராந்தி ஆகுமோ? ஏன்னா அந்த பொண்ணு எங்கன்னு தள்ளியே. ஐயோ, ஓகே, நம்ம இங்கே உள்ளே போய் மை காட், இந்த பொண்ணா? ஐயோ, கரெக்டாக சொன்னேன்ல. அப்போ கொண்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்களாங்க, ஏதோ இன்னோசன்ட் மாதிரி போய் ஒளியிறன்னு போய் பிடிச்சிச்சு. இந்த பொண்ணு தான் போன தடவை மர்டர் இருந்துச்சு. நீ கொள்றா. என்னங்காச்சு? என்னடா இது தெரிச்சிடுச்சு. என்னடா இது மேப்பாங்கடா? இது என்னங்க இது பக்கு? என்னடா தெரிச்சிக்கு என்னடா இது ஒன்று இருக்கு? என்னடா நடக்குதுங்க? எல்லாரும் இது ஜாலியாக வரானுங்க. ஓகே, இவன் கையில் ஒரு மாதிரி கட்சி மாதிரி அதாங்க பயமாக இவன் தான் மர்டரா அப்படின்னு நினைக்கிறேன்.
என்னங்க அந்த வேலு இப்போ எங்கேயோ எங்கேயோ சுற்றி நிற்கு என்னடா நடக்குது இங்கே? ஐயோ இல்லை கேமில் ஏதோ பக் இருக்குது. இவங்க செம்மையாக சுற்றி நிற்கு. இங்கே எதுவும் பார்ப்போம் எல்லாம் தேடிக்கிறானு என்னடா அது மாதிரி காணும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இது இங்கே இருக்குங்க பார்த்தீங்களா? இங்கே சுற்றி நிற்கு. இதுகிட்ட தான் கன்று இருக்கா? எவன்டா சரி எவன்கிட்ட தான் கன்று இருக்கு? ஒன்றுமே தெரியலையே. ஓகே இவன் என்ன இது வாயிலே சுட்டு நிற்கு. ஓகே என்ன ஆயிடுச்சு? எடுத்து அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம். இந்த மாதிரி இருக்கு வந்த சோதனை யாருக்கும் வந்துடக்கூடாது. தெரிஞ்சிருச்சு மேப் போட்டாலே தெரிஞ்சிருச்சு. இதுதாங்க இந்த பேர் என்ன? பியாண்ட் யூனிகான். அதான் பியாண்ட் யூனிகான். நான் தப்பாக படிச்சிட்டேன். இன்வைட் கனெக்ஷன் இப்போ வச்சுக்கிறாங்களா? நோ இல்லை. ஓகே நம்ம இதான் லாஸ்ட் ரவுண்டு. ஸோ முடிய போகுது. அதனால தான் கூப்பிடலான்னு பார்த்தா பட் இல்லை. லாஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு ஆனால் இதுவே நான் சும்மா ஏதோ ஆஃப்லைனில் விளாண்டுருக்கும் போது அப்போலாம் வருவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியும் எப்படி ஆஃப்லைனில் விளையாடப்போ கரெக்டாக வரீங்க, ஆன்லைனில் கரெக்டாக. இப்போ ஆன்லைனாக ஏதோ இது வீடியோ கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இதான் லாஸ்ட் ரவுண்டு கைஸ். லாஸ்ட் ரவுண்டு நான் இன்னோசென்ட்டில் தான் இருக்கிறேன். கரெக்டாக நமக்கு வந்து சில மாதிரி சரி 3மே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. பட் 3லேயே நான் ஒழுங்காகவே விளாட்ல. ஆனால் பரவாயில்ல. ஓகே நான் இது இப்போ என்ன பண்ண போகிறேன்? இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். நான் உள்ளே வந்துட்டேன்டா. நான் தான் இப்போ உள்ள என்ன ஆகுமா தெரியலையா கைஸ்? என்ன ஆகும் தெரியலம்மா. நீ அந்த அதுக்குள்ளே போ. நீ ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் நான் வெளியில் வர மாட்டேன். அப்போ சேஃபாக முடியும். பட் வெளியில் வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியும். இது ஓப்பன் பண்ண முடியாதா? ஓகே இன்கேஸ் எமர்ஜென்சி. ஆமாம் எமர்ஜென்சிடா, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சிடா. புறா டே நகைஸ் எமர்ஜென்சின்றான் எடுக்கணுன்றானுங்க. அதை எடுக்கவே முடியல. ஓகே இங்கே ஓப்பன் செத்து கொடுக்குறோம். அங்கே வந்துடலாம். ஓமைகாட் அவங்க கத்தி எடுத்து நிற்கிறான் பாருங்களா. ஓமைகாட் இருடா. ஓமைகாட் எவன் அது உள்ளே போய் செத்துட்டாங்க. உள்ளே போய் செத்துட்டாங்க இவன் வேறு. இதெல்லாம் நடந்து நிற்கிச்சு இப்போ. ஐயோ போச்சு சோழி போச்சு. அவ்வளோதான். எங்க அந்த பொண்ணு மட்டும் உள்ள என்னடா இது பக்கு புதுசாக தெரிக்கிறான். ஓகே இந்த வீடியோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வந்துச்சு. ஸோ போதும். இது மேலே நானும் வீடியோ எடுத்தேன்னா நீங்களும் பார்க்க மாட்டீங்க. எனக்கும் போர் அடிச்சோட என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிள் தொட்டு ஆலோசிக்கோங்க. முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டேன் கைஸ். ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா 288 சப்ஸ்கிரைபர்ஸ் தெரில இப்போதைக்கு. நம்ம அப்படி இருக்கோம். நம்ம இப்போ 300 பக்கத்தில் இருக்கிறோம். 12 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. இந்த வீடியோ எடுக்கும்போது அப்படி தான் இருக்குது. பட் நம்ம இந்த வீடியோவை நான் வந்து போடுறப்போ கண்டிப்பாக நம்ம 300 போய் ரீச் பண்ணிக்கலாம் தெரில. ஸோ கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் கூட பண்ணுங்கள். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சொல்லிட்டேன்ல. ஓகே கைஸ் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா 12 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.